ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு ரவீந்திரன் துரைசாமி சார்ட்டிருந்து வாழ்த்து துவங்குறேன். ஆதவ் அர்ஜுனாவுடைய டெல்லி பயணத்திலிருந்து அண்ணாமலையுடைய டெல்லி பயணம் எல்லாத்தையுமே திமுக கூட்டணி சந்தேகிக்கிறாங்க. ஏன் இதெல்லாமே பாஜகவோடு தாவேக்காவை இணைக்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாகுது? அதாவது திமுக கூட்டணி ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 3 தேர்தலில் ஜெயித்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைஞர், புரட்சி தலைவி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெறாத தொடர் வெற்றியே திராவிட இயக்க தலைவரில் பெற்று ஒரு பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். இந்த உயரத்துக்கு காரணம் பாஜக எதிர்ப்புங்கிற அந்த வியூகம்தான். அவர் எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஸையும் இரட்டை தலைமையாக இருக்கும்போதே பொருட்டாக எடுக்கல. பாஜகவுக்கு ஆட்கள் இவங்க, பாஜகவுக்கு எதுன்னு பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல்லே திமுக கழகம் 3 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டாட்டு 45% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாட்டு இங்கே நிற்குது. அப்போ இன்னைக்கு விஜயும் பாஜக சென்றிக்கான ஒரு ஆளுங்கிறத முத்திர குத்துனா அவருக்கு உடைய சினிமா வளர்ச்சிங்கிறது பாஜக எதிர்ப்பில் வந்தது தான். அவருடைய இது பைரவா, ஜில்லா போன்ற படங்கள்லாம் ஒரு ஆவரேஜ் வெற்றி படங்களாக இருக்கும்போது, மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி எய்த்து பேசுனதும், அதற்கு பிறகு நெய்வேலியில் ஐடி ரெய்டில் அரெஸ்ட் பண்ணி கிரிமினல் மாதிரி நடத்தினதும் பாஜகவுக்கு எதிரான சக்திகள். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் தனி அரசு, டிடிவி ஆதரவாளர்கள் எல்லாமே தமிழ் தேசியர்கள், திராவிடர்கள், மத சார்பற்றவர்கள்லாம் அவரை ஒரு பாஜக எதிர்ப்பு சக்தியாக தூக்கி நிறுத்தி அவரை அவரோட மார்க்கெட்டிங் ரேஞ்சும் பெரிய அளவில் உயர்ந்தது. அவரோட திறமை இருக்குது, டான்ஸர் அதெல்லாம் இருக்கும்போது இதுவும் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிச்சு. இது மெர்சல் படத்தை தூக்கி விட்டதே தமிழிசையும் இவங்க அச்சுராஜம் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் பண்ணதான். அதனால் அவர் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். பாஜகவுக்கு ஆதரவாக எங்கேயுமே ஒரு வார்த்தை பேசலை. அதே வேளையில் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் இளைஞரணி தலைவர் எடப்பாடிக்கு ஆதரவாட்டு இவர் படத்தையும் போட்டு அவர் படத்தையும் போட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அதில் வேற ஒரு சமூக பின்னணியும் இருக்குது, ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அரூரில் இவங்க ஆட்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக இது பண்ணியிருக்காப்புல, கொடியெல்லாம் கொண்டு போய் காட்டி அவர் எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு மனநிலையை மெல்ல நேற்று கூட நீங்கள் அதில் ஒரு விவாதம் வச்சிங்க, அவங்க காட்டுறாங்க. ஆனால் பாஜக சென்றிக்கா விஜய் எதுவும் சொல்லலை. இதுவரை சொல்லுவாராங்கிறதும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கொள்கை எதிரி. திமுக கூட்டணிகள் எல்லாமே பாஜகவோடு இணைந்து விட்டார், கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அவங்க அதைத்தான் செய்வாங்க. யாரைத்தான் அவங்க பாஜகவுக்கு பிடிஎம்னு சொல்லலை. பிடிஎம் ஏடிஎம்லாம் யாரும் கிடையாது. எல்லாருமே தாங்கள் அரசியல் களத்துக்குள்ளே தாங்கள் மேலே வர்றதுக்கு எது சரியாக இருக்குமோ அதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறாங்க. அது அவங்களோட உரிமை. பிடிஎம்னு சொல்கிறது கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் விஜய்க்கு மேலே அபிமானம் பெறக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பாஜக 2 கூறாக இருக்கிறாங்க. 2 கூறான்னா, இப்போ தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட பேச்சுக்கும் அண்ணாமலை நயினார் பேச்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது மோடியே என்ன ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறான்னு சொன்னால் அவங்க பேச்சுங்கிறது ஏறக்குறைய இந்த 2021 ஒரு சம்பவத்தை கூட ஒப்பிடலாம். அவங்க பேச்சுங்கிறது 240 சீட்டு தான் மோடிட்டு இருக்குது. இன்னும் நேஷனல் பிரசிடென்ட் போட முடியலை, 6-7 ஸ்டேட்டில் போட முடியல. இன்றைக்கி தான் இவங்க ஜார்க்கண்டில் ஒரு குர்மி ஓபிசியும், அங்கே குஜராத்தில் ஒரு விஸ்வகர்மானி ஒரு ஓபிசியும் ராகுலுக்கு அரசியல் எதிர்கொள்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அப்போ இந்த சிச்சுவேஷனில் அவங்க அரசுக்கு எதிராக எதுவும் பேசாமல் அவங்க விஜய் பாணியில் சொல்ல போனால் ரகசிய கூட்டணி. விஜய் இதை வச்சு தான் ரகசிய கூட்டணி பேசுவார். பாஜக திமுக ரகசிய கூட்டணி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட கருத்து இருக்குது. ஆனால் மற்றவங்க ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. ராஜாலாம் ரொம்ப பெரிய அளவில் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இதை நான் இன்னொரு நான் பார்க்கணும்னா, தனியரசு போன்றவங்களாம் அன்னைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். 2021ஆம் ஆண்டு சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை பயன்படுத்தணும்னு ஐயா மதிப்புக்கு மரியாதைக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, தியாக வரலாறு கொண்ட ஐயா இல கணேசன்ஜி, மிகப்பெரிய ஒரு அறிவாளியான ராஜா போன்றவங்கள்லாம் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசும்போது நாம சொன்னோம், மோடிக்கு எதிர்ங்கிறது காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய டிஎம்கே தான். அதுதான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் அதுதான் உண்மையான நிலைமை. அதனால சசிகலா மோடிஜி அணிக்குள்ளே வர முடியாதுங்கிற கருத்தை
நாம சொன்னோம். கடைசியாக குருமூர்த்தி போன்றவர்கள் கருத்தெல்லாம் மீறி ஐயா தாளிங்க நாடார் தோன்றராட்டும் மோடியோட ஒரு அபிமானியுமான நம்மளோட கருத்து தான் அந்த இடத்துக்குள்ளே ஜெயித்ததுன்னா பாஜகவுக்குள்ளேயே காங்கிரஸில் மூப்பனார் கோஷ்டி வாழப்பாடி கோஷ்டின்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி 2 தரப்பான ஒரு இது இருக்குது. இப்பவும் இதில் 2 தரப்பாக இருக்கிறாங்க. அதில் அண்ணாமலை போன்றவங்கலாம் ஆரம்பத்தில் விஜய் ஆதரித்தவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. அந்த கடைசியாக உள்ள கேள்வியில் அண்ணாமலைட்டு பேசும்போது விஜய் பேசலையே, இப்போ நான் என்ன விஜய்க்கு ஸ்போக்ஸ் பர்சனா, சீமான் விஜய்க்கு எதிராக பேசுகிறாருங்க ஒரு கேள்வியை வைக்கும்போது அண்ணாமலை பொதுவாக வந்து டென்ஷன் ஆக மாட்டார். அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ளே நான் என்ன விஜய்க்கு ஸ்போக்ஸ் பர்சனா, நீங்கள் விஜய்கிட்ட போய் கேளுங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இதில் விஜய் பொறுத்தளவில் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் அவருக்கு சினிமா வாழ்க்கை பாதிக்கும், ஜனநாயகன் படத்தோட வசூல் பாதிக்கும்னு தான் அவர் நினைப்பார். பிஜேபிக்கு ஆதரவாக இதுவரை அவர் எதுவும் பேசலை, இனிமேலும் பேசுவாராங்கிறது எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. டிடிவி சொல்லி இருக்கிறதெல்லாம் இது விபத்து அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் விஜய் தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போகிறாரு. இல்லை, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. அரசியல் பின்னுழைவு என்னங்கிறதுக்குள்ளே தான் நான் நினைக்கிறேன். அதில் தமிழிசை அம்மையார் ஒரு அஜித்தை பற்றி பேசிக்கிட்டு ஸ்னப் பண்ணாங்க. அஜித் வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாஜக மாநில தலைவரையே என்னோட ஒரே இது ஓட்டு போடுறது மட்டும்தான் சொல்லிட்டு போனாங்க. அவர் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி இல்லாத ஒரு நடிகர், இவர் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி உள்ள நடிகர். இப்போ சிக்கல்லையும் சிரமத்திலையும் இருக்கிறதுனால பாஜக இவரை பெயில் அவுட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து போகிறாங்களே தவிர அவர் இதுவரை எதுவும் மூச்சு விடலை. அவருடைய ஆட்கள் எடப்பாடிக்கு ஆதரவாட்டு தருமபுரி மாவட்டத்தில் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க, எடப்பாடி கூட்டத்தில் போய் கொடியை காட்டியிருக்காங்க. பாஜக சென்ட்ரிக்கா விஜய் நான் கமிட்டலாக தான் இருக்கிறாரு. காரணம் அவரோட சினிமா வளர்ச்சியே ஆடியன்ஸை வந்து பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் வந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ உருவாகிறதுக்கான எந்த அம்சமும் இல்லை. தாவேக்கா பாஜக கூட இணைந்து ஒரு அதிமுகவும் அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, அவர் பாஜக எதிர்ப்பு வாக்க தான் வச்சிருக்கிறாரு. அவரால் பலன் இல்லைங்கிற ஒரு கருத்தையும் பாஜக தரப்பில் ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு அவரை பெருசாக பேசுகிறாங்க. இது சசிகலா விஷயத்தில் நாம சொன்னது ஜெயித்தது. இது விஜயே அதுக்குள்ள கமிட் பண்ணாத போது அந்த கேள்வி எழாது. சசிகலாவையும் விஜயும் ஒரே புள்ளியில வச்சு இல்ல விஜயை கமிட் பண்ணலன்னு சொல்ல வர்றேன். விஜயே பாஜக ஆதரவா எதுவும் பேசலையே. அவர் எல்லாத்துலயுமே அமைதி காக்க தானே சார் செய்யறாரு. இது எடப்பாடிக்கு ஆதரவா போஸ்டர் ஒட்டிருக்காங்கல்ல, அவங்கள நீக்கலாமே. எனக்கு எடப்பாடி ஆதரவா போஸ்டர் ஒட்டினவங்கள அதை அலோவ் பண்றாங்க இல்லையா, நீக்கினா நம்ம அவர் பிரைமரி போர்ட்ஸாக இருக்கிறாரு, எடப்பாடியை ஆதரவு போஸ்டா விட்டவங்களை இது பண்ணிட்டாங்கன்னு. இப்போ ரஜினிகாந்த் ஜெயலலிதாவை ஆதரிச்சதும் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தாவேக்கா அதிமுக அப்படிங்கிற புள்ளியை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை, அதிமுகங்க போஸ்டர் ஓட்டினாங்க, நான் என்ன நம்பின்னு பொண்ணு அவங்களே நீக்கினாங்க ஜெயலலிதா லீடர்ஷிப், ஒரு லீடர்ஷிப்புக்காக சொல்கிறேன். அப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா எடப்பாடி சென்ட்ரிக்கா உள்ளது கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரே தவிர பாஜக சென்ட்ரிக்கா அதுக்கு பாசிட்டிவா விஜய்கிட்ட இருந்து எதுவும் வரல. வந்தா நம்ம ஒத்துட்டு போறோம். சரி சார், இப்போ இந்த அரசியல் சூழல், இப்போ ஆதவர்ஜுனா டெல்லி பயணம், இதுல எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. அடுத்ததாக அண்ணாமலை போறது, இதெல்லாம் எந்த கனெக்டிவிட்டியாக நம்ம பார்க்க முடியாது, கூட்டணி சார்ந்து பார்க்கவே முடியாது. அண்ணாமலை டெல்லியில் இருந்தாரு, நான் பேசினேன், ஒரு 10 நிமிடம் பேசினேன். அவர் அந்த இடத்துக்குள்ள அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்ங்கிற புள்ளியில தான் இன்னைக்கு அவர் உணர்றாரு. ஆரம்பத்தில் இதை வந்து செந்தில் பாலாஜிக்கும் திமுக அரசுக்கும் எதிராக அதை களமாடி அதை பெரிய அளவு கொண்டு போனதில் அண்ணாமலைக்கு பெரும் பங்கு. ஆனால் இப்போ அவர் வந்து விஜய் சம்பந்தமான விஷயத்தில் விஜய் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி நாம பேசி ஏமாந்து முகத்தில் கறி பூசிக்கிடாங்கிறதுல ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாரு. ஒரு அலர்ட்டான அரசியல்வாதி. ஹெச்ராஜா தமிழிசை போன்றவங்க மாதிரி அலர்ட்னஸ் குறைஞ்ச அரசியல்வாதி கிடையாது அவர். சரி, அப்போ அண்ணாமலைக்கு ஆதரவா தொடர்ந்து ஆதரவுனா முழுமையான ஆதரவு இல்லை, ஆனால் திமுகவை எதிர்க்கிறாங்க, ஆளும் அரசை எதிர்க்கிறாங்க. அது நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், ஹேமமாலினி தலைமையில் வந்த குழுவா இருக்கட்டும், தொடர்ந்து பேச்சினுடைய ஒரு 75% அதுதான் குறிக்கும் போது, அப்போ தாவேக்கா இல்லாமல் அதெல்லாம் எப்படி பாஜக அறுவடை பண்ணிட முடியும்? தாவேக்கா இதில் முதல்ல பாஜக அதிமுக கூட்டணி முடிவாக இருக்குது. சீட் ஷேரிங் முடிஞ்சிடுச்சா? 2 தடவை சீட் ஷேரிங்கில் தான் முடிஞ்சுது. 12 சீட்டு அண்ணாமலை கேட்டார், 6க்கு மேலே தர முடியாதுன்னு ஐயா எடப்பாடி கட் பண்ணிட்டு போயிட்டார். உள்ளாட்சியரில் 5% கேட்டார், 2% மேலே கிடையாதுங்கிறாரு. இப்பவும் அண்ணாமலை தான் எடுத்த 11.4% வாக்கு, இதே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு தமிழிசை அம்மையார் தலைவராக இருக்கும்போது 3.7% வாக்கு தான் எடுத்தது வரலாறு. ஆனால் அண்ணாமலைங்கிற ஒரு ஹீரோ வந்து 18% என்டிஏ வாக்கை கொண்டு வந்ததில் பாஜக ஓட்டு 11.4% வாக்கு. இந்த 18% வாக்குகள் வாக்காளர் மத்தியிலே அண்ணாமலை ஒரு ஹீரோவா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதான் பிஎம்ஓட்ட கொடுத்துருக்கிறாரு. எடப்பாடி மிகப்பெரிய டஃப் பார்கெய்னர். அவர் வந்து பல நிரூபிக்காத விஜயை காட்டியே ப்ரொவைடிங் விஜய் வரணும் காட்டியே கூட எடப்பாடிக்கு சீட்டை குறைப்பார்.
பாமகவோட சாரி பாஜக சீட்டை குறைப்பார். பாமகவோட நீங்கள் ஒன்றும் பெரிய சக்தி இல்லை, பாமகவே 23 தான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் 20 வாங்கிடுங்கன்னு சொல்லுவார். 2019 இதே தான் பண்ணார். நீங்கள் தனியாக நின்னுங்கன்னாரு. கடைசியில் பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய மாநில உரிமைகளுக்கான அணின்னு சொல்லி 7+1 கொடுத்தவர் பாஜகவுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாப்புல. அண்ணாமலை அவர் உழைப்பில் எடுத்தது 11.4, அவர் ஹீரோவா நின்று எடுத்த 18ல் பாஜக ஓட்டு 13.4. இதுக்கு 2%க்கு 3% சீட் வந்தால் அண்ணாமலைக்கு எதிர்காலம் போயிடும். ஸோ அண்ணாமலை அதில் சீட் ஷேரிங்கில் அவரே ரிவோல்ட் ஆகி மூப்பனார் மாதிரி கல்யாண் சிங் மாதிரி எல்லாம் ஒரு தலைவராக வர்றதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாமே கேஷியன் தான். எல்லாமே வந்து டிசம்பர் ஜனவரியில் தான் வெளிப்படும்.